Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நம் மத்தியிலே வாசமாயிருந்தது. இயேசு நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். ஞானம் நமக்குள்ளாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். ஆனா அந்த வார்த்தை எப்படி நமக்கு மனதிலே நம்மை நிறைக்கிறது, நம்முடைய அன்றாட ஜீவியத்தை எப்படி பாதிக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை இங்கு இருந்தால் போதாது, அந்த இயேசு என்கிற வார்த்தை நமக்கு இங்கு எழுதப்பட்ட வார்த்தையாகவும் இருக்கிறது. இதை தியானித்து, இதை கடைபிடித்து, இதிலே நாம் ஜீவிக்கிற வேளையிலே, இதிலே நாம் நேரம் செலவழிக்கிற வேளையிலே நம்முடைய மனது அவருடைய வார்த்தைகளால் நிறைந்து, உள்ளம் எப்படி இயேசுவால் நிறைந்திருக்கிறதோ அதுபோல மனதும் தேவனுடைய வார்த்தைகளால் நிறைந்து காணப்படுகிறது. அப்படி நிறைந்து காணப்படுகிற வேளையிலே உண்மையாகவே அன்றாட வாழ்க்கையிலே அதனுடைய பயனை நாம் அடைகிறவர்களாய் இருக்கிறோம். இப்போ நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். யார்? இயேசு. இயேசு ஞானமாக இங்கு விவரிக்கப்படுகிறார். வேதத்தில் உள்ள 66 புஸ்தகங்களிலேயும் இயேசுதான் அதன் மையம். ஆதியாமத்திலே ஸ்திரீயின் வித்தாய் இருக்கிறார், யாத்ராமத்திலே பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் இருக்கிறார், இப்படி சொல்லிட்டே போலாம். 66 புஸ்தகங்களிலும் இயேசுதான் அதனுடைய மையமாய் இருக்கிறார். அப்ப நீதிமொழிகள் அவர் எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? நீதிமொழிகள் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? ஆம், சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கேதான் இருக்கிறார் இயேசு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் பகுதியிலே அவர் இருக்கிறார். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்வது இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. இயேசுதான் அதனுடைய மையம். இப்ப கவனிங்க, நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நல்லா கவனிங்க, சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். இயேசு ஆரம்பம் முதல் தேவனோடு கூட இருந்தவர். யோவானும் சொல்லுகிறார், நீதிமொழிகளிலே அவர் ஞானமாய் விவரிக்கப்படுகிறார். அங்கேயும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆதியிலே இருந்தார், எல்லாம் உண்டாவதற்கு முன்பதாகவே இயேசு தேவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் சொல்லுகிறதையே தான் இதுவும் சொல்லுகிறது. ஆனால் சில விவரங்களை இங்கு நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறது? நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து, யாருடைய மனமகிழ்ச்சி? இயேசு தேவனுடைய மனமகிழ்ச்சியா இருக்கிறார். பிதாவுடைய உலகத்திலே, பரலோகத்திலே இயேசு ஆதி முதல் வாசம் பண்ணினவராய் இருந்தார். தினந்தோறும் நித்தம் பிதாவுக்கு அவர் மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறவராய் இருந்தார். இருந்து எப்பொழுதும் அவர் தேவனுடைய சமூகத்திலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். பிதா இவரிலே களி கூறுகிறார், இவரும் அங்கே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் எதை குறித்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறார்? பிதா இயேசுவை குறித்து களி கூறுகிறார், மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார். பிதாவுக்கு இவர் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறார், மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். இவரும் களி கூறுகிறார். இவர் எதிரே களி கூறுகிறார்? அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனமுக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். உலகம் உண்டான பிறகு இயேசு எதிலே களி கூறுகிறார்? இயேசு சிருஷ்டிப்பிலே களி கூறவில்லை, மரத்திலேயும் செடி கொடிகளிலேயும் களி கூறவில்லை, மிருகங்களிலே களி கூறவில்லை. உலகம் படைக்கப்பட்ட பிறகு இயேசு எதிலே களி கூறுகிறார்? மனு புத்திரருடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். பிதாவுடைய மனமகிழ்ச்சி இயேசு, இயேசுவனுடைய களி கூறுதல் நாம். நீங்களும் நானும் இயேசு களி கூறுகிறதின் காரணமாயிருக்கிறோம். இயேசு நம்மிலே களி கூறுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இயேசு நம்மிலே களி கூர்ந்து கொண்டிருக்கிறார். நம்மை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். மனுபுத்திரரிலே தான் அவருடைய மகிழ்ச்சி, மனுபுத்திரருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம், அவருடைய நிறைவு, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டுதான் இயேசுடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது. பிதா இயேசுவிலே களி கூறுகிறார், இயேசு மனுபுத்திரரிலே நம்மிலே களி கூறுகிறவராய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். இப்பொழுது தொடர்ந்து வாசிப்போம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கு மறுபடியுமாக கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள், அவர்கள் எப்படி பாக்கியவான்கள் என்பதை குறித்து இங்கு பேசப்படுகிறது. உண்மையாகவே அவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதை கவனிங்க, கை கொள்ளுகிறவர்கள் என்பதை நாம் உண்மையாகவே அங்கு கவனிக்க வேண்டும். ஏன்? யாக்கோபு 1:22 சொல்லப்பட்டிருக்கிறது,
அவருடைய வார்த்தை கேட்கிறது மட்டுமில்ல, அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று. அதன்படி செய்ய வேண்டும். கேட்பது மட்டுமில்லாமல் அதன்படி செய்ய வேண்டும். இங்கே நீதிமொழிகளிலேயும் அதே சத்தியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தினுடைய மேன்மை ஒன்று, அதை நான் சொல்லுகிறேன். எங்கே நீங்கள் படித்தாலும் அது ஒன்றோடொன்று ஒத்து போகிறதா இருக்கிறது. லேசாக ஒத்து போகிறது எல்லாம் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே ஒத்து போகிறதா இருக்கிறது. ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, அபூர்வமான விதத்திலே, இயற்கைக்கு மேலான விதத்திலே அது ஒத்து போகிறதா இருக்கிறது. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பது மட்டுமில்லாமல் அதன்படி செய்ய வேண்டும். கேட்கிறவர்களாயிராமல் அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு செவி கொடுத்து கேட்டு. செவி கொடுத்து என்று சொன்னால் கேட்டு. 32ஆம் வசனம், பிள்ளைகளை செவி கொடுங்கள், ஆனால் செவி கொடுத்தால் போதாது, என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இங்கேயும் அதே சத்தியம் வேறு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. செவி கொடுப்பது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையை அதன்படி அதன் வழிகளை காத்து நடக்க வேண்டியது முக்கியம். நடக்கும் போது அவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். வசனத்தை கேட்கிறோம், வசனம் மேன்மையானது, வசனம் உயர்ந்தது, இவையெல்லாம் அறிந்திருக்கிறோம். கேட்பது மட்டும் போதாது, கேட்டதன்படி நடக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள். கேட்கிறவர்கள் அல்ல, கேட்டதன்படி செய்கிறவர்கள் தான் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல உறுதியாயிருப்பார்கள். பெரு வெள்ளம் வந்து காற்று அடித்து என்ன நேர்ந்தாலும் அவருடைய வாழ்க்கை ஒன்றும் ஆவதில்லை. ஏன் என்று சொன்னால் அதன் மத்தியிலேயும் அவர்கள் நிற்கத்தக்க ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். ஏன்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறதுனாலே. எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்பவுமே ரெண்டுத்தையும் ஒன்னாதான் போடணும். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது மட்டுமில்ல, கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள். சிலருக்கு பாருங்க, நிறைய கேட்க பிடிக்கும். எல்லா இடத்துலையும் போய் எல்லாத்தையும் கேட்டு வந்துருவாங்க. நிறைய கேட்டு 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 பழுத்தவர்களா இருப்பாங்க. ஆனா செய்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். கேட்டவர்கள் பாக்கியவான்கள் அல்ல, கேட்க வேண்டும் அவசியம். கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று திட்டவட்டமாய் வேதவசனம் போதிக்கிறது. பாருங்கள், ஞானம் இயேசுவின் வடிவிலே ஆதி முதற்கொண்டு பிதாவோடு வாசமாயிருந்தது. தேவன் அந்த ஞானத்தின் பேரிலே, இயேசுவின் பேரிலே மனமகிழ்ச்சியாய் இருந்தார். ஆனால் இயேசுவோ நம் பேரிலே, மனுபுத்திரன் பேரிலே அவர் களி கூர்ந்தார். அவர்கள் நிமித்தமாய் அவர் களி கூர்ந்தார். அவர் மாம்சமாகி இந்த பூலோகத்திலே வெளிப்பட்டார். கிறிஸ்து நமக்கு ஞானமாய் இருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். அவர் நமக்கு ஞானமாய் இருக்கிறார், நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற ஆளாய் மட்டும் இல்லாமல் எழுதப்பட்ட வார்த்தையாகவும் அந்த வடிவத்திலேயும் நமக்கு அவர் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறார். இயேசு எப்படி வார்த்தையாய் இருக்கிறார், அதுபோல இதுவும் கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. ஆவியினால் ஏவப்பட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. இயேசு உள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை இங்கே வாசம் பண்ண வேண்டும், இந்த வார்த்தை இங்கே செல்ல வேண்டும். இந்த வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையும் உள்ளே இருக்கிற இயேசு என்கிற வார்த்தையும் ஒன்றுதான். இயேசு என்கிறவர் உள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த வார்த்தை நம்முடைய மனதை நிறைக்க வேண்டும். அதன் மூலமாக தான் நமக்கு வாழ்க்கையில வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகிறது.